வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரன் கை கால் முகம் கழுவிக்கிட்டு இருக்க பல்லவன் கொட்டாவை விட்டுட்டு எழுந்து வந்து வெளியே உட்கார்றாரு. பல்லவா, டேய் பல்லவா, உடம்பு பரவாயில்லையாடான்னு கேட்குறாரு. ஒரு 90% சரியாயிடுச்சண்ண, எல்லாம் அண்ணியோட கவனிப்பால தாங்கிறாரு பல்லவன். கூடவே இருந்து சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரிலாம் யாரும் நம்மள இருந்து பாத்துக்கிட்டது இல்லையா, அதுவே ஒரு மாதிரி பயங்கர ஜாலி ஆயிடுச்சு. அன்னைக்கு என்ன ரொம்ப பிடிக்குதுன்னா என் மேல அவங்களுக்கு எவ்வளவு அக்கறை தெரியுமா அப்படின்னு பல்லவன் விடாம அன்னி புராணம் பாடிக்கிட்டு இருக்க முகம் கை காலை தொடச்சிக்கிட்டு, உனக்கு அண்ணி, சேர அண்ணனுக்கு தங்கச்சி, இப்படி எல்லா ரோலையும் சரியா பண்றா. ஆனா என்னதான் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஆனா நேத்து ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சதுடா. நான் வரலன்னு எனக்காக தூங்காம இருந்தா அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியே அண்ணேங்கிறாரு பல்லவன். அப்படின்னு சோழன் சொல்ல, சூப்பர்னேங்கிற மாதிரி பாக்குறாரு பல்லவன். அப்போ ஒரு பக்கெட்ல 2 துணி எடுத்துக்கிட்டு நிலா அங்க வர்றாங்க. கீழே வச்சுட்டு, பல்லவா எப்படி இருக்குன்னு நெத்திய தொட்டுக்கு பார்த்து கேட்குறாங்க. ஓகேவான்னு கேட்க அப்படின்னு தலையாடுறாரு பல்லவன். பரவாயில்லடா, காய்ச்சல் குறைஞ்சிருச்சுன்னு நிலா சொல்ல, ஆமா அண்ணி, ஒரு 80% சரியாயிடுச்சுங்கிறாரு பல்லவன். ஏய், என்கிட்ட 90%ன்னு சொன்ன அப்படின்னு சோழன் கேட்க, அப்படியா சொன்னேன்னு கேட்குறாரு பல்லவன். ஓகே, அப்ப 90% சரியாயிடுச்சுங்கிறாரு. இவ்வளவு சரியானதே நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டதுனால தான் அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரிடா, நல்லா தூங்குனியான்னு நிலா கேக்குறாங்க. ஓ, சூப்பரா தூங்குன அப்படின்னு பல்லவன் சொல்ல, உடம்பு சரியாயிடுச்சுன்னெல்லாம் உடனே வெளியே போகணும்லாம் நினைக்காத, இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடு, தண்ணி நிறைய குடி என்ன அப்படின்னு நிலா கேட்க, சரின்னு தலையாட்டுறாரு பல்லவன். நிலா துணிங்களை காய போட வர பக்கத்துல வர்ற சோழன், ஏங்க நீங்க ரொம்ப கிரேட்டுங்கிறாரு. ஏன், என்னாச்சுன்னு நிலா கேட்க, இல்ல உங்களுக்கு தான் எல்லார் மேலேயும் எவ்வளவு அன்பு. உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க, ஆனா நீங்க மட்டும் எப்படிங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அவரை ஒரு மாதிரியா பாக்குற நிலா, ஆமா இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஓ, பல்லவனுக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சான்னு கேட்டேனே அதுக்கான்னு கேக்குறாங்க நிலா. அதுக்கு மட்டும் இல்லைங்க, நேத்து நான் வரலன்னதும் எப்போ வருவேன்னு கால் பண்ணி கேட்டீங்க. நான் வர்ற வரைக்கும் தூங்காம வெயிட் பண்ணி இருக்கீங்க. வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்கங்க, ஆனா நீங்க மட்டும் தூங்காம எனக்காக வெயிட் பண்ணி இருக்கீங்க. என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. நான் நிஜமா சொல்றேங்க, போன ஜென்மத்துல நான் ஏதோ பெருசா புண்ணியம் பண்ணியிருக்கேங்க, அதான் நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. யாரும் எனக்காக தூங்காம வெயிட் பண்ணதே இல்லைங்க. நான் வர்றதுக்கு லேட் ஆனா நான் எங்க இருக்கேன்னு சேரன்னு ஃபோன் பண்ணி விசாரிக்கும். தோ இவனும் பாண்டியனும் கண்டுக்க கூட மாட்டாங்க, சரின்னு விட்டுட்டு படுத்து தூங்கிடுவானுங்க. ஆனா நீங்க நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சோழன் பேசிட்டு இருக்கும் போதே பாண்டியனும் உள்ள இருந்து வர்றாரு. பல்லவன் பக்கத்துல ஒரு இடத்த பிடிச்சி அவரும் உட்கார்றாரு. உடனே சோழன் ரொம்ப எக்ஸைட் ஆகி, ஆனா இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னே தெரியலங்க அப்படின்னு கண்ணெல்லாம் கசக்கிட்டு ஓவர் ஃபீலிங்ஸை காட்டிட்டு இருக்காரு. என்னடா பெருசா நாடகம் போட்டுட்டு இருக்கான்னு பாண்டியன் பல்லவன் கிட்ட கேக்குறாரு. கரெக்டா சொன்னனே, ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு பல்லவனும் சொல்ல, ரொம்ப ஃபீலிங்கோட மேல பாக்குறது இந்த பக்கம் பாக்குறதுன்னு சோழன் பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, மத்த நாளா இருந்தா பரவாயில்ல, நேத்து எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க நேத்துக்கும் மற்ற நாளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாரு சோழன். 2 நாளைக்கு முன்னாடி தான் திருவண்ணாமலையிலேருந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வந்தோம். வந்த அன்னைக்கு அடுத்த நாளே ராத்திரி நீங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால என் அண்ணனும் அப்பாவும் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்களோன்னு யோசிச்சுட்டேன், பயந்துட்டேங்க, மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நிலா சொல்ல, சோழனுக்கு செம பல்பாயிடுது. நிலா அடுத்த துணி எடுத்து காய போட போறாங்க. அவரு துணி காய போடுற இடத்துல நின்றுட்டு இருக்க, கொஞ்சம் நகர்ந்துக்கங்களேன் அப்படிங்கிற நிலா லாஸ்ட் துணியையும் காய போட்டு பக்கெட் எடுத்துட்டு உள்ளர போயிடுறாங்க. சோழன் ரொம்பவே அப்செட் ஆகி தம்பிங்கிட்ட நடந்து வந்து, என்னடா இப்படி பொசுக்குன்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்கிறாரு. அப்படின்னா அப்படின்னு சோழன் புரியாம நிக்க, அதுவா அப்படின்னு பாண்டியன் எழுந்து வந்து உள்ளர பார்த்துட்டு சோழன் கிட்ட பேச ஆரம்பிக்க பல்லவனும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அது உன் மேல எந்த அக்கறையும் கிடையாது, அவங்க அப்பாவும் அண்ணாவும் ஏதாவது பண்ணிடுவாங்களோங்க பயம்தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மத்தபடி நீ எப்படி போனா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போறாங்கிறாரு பல்லவன். 2 பேரையும் மாத்தி மாத்தி சோழன் முறைச்சிட்டு இருக்க, நீ எதுக்குடா இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்கிற? அவங்க வெயிட் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும், உனக்காக தான் வெயிட் பண்ணாங்கன்றது உனக்கு தெரியும், அப்படியே பேசாம இருக்க வேண்டியது தானே? அதை பத்தி பேசி கொஞ்சம் நெஞ்சம் உன் மேல ஏதாவது இருந்தா கூட அதை நீயே அழிச்சிட்டு தான் மறுவேளை பாப்ப போல இருக்கே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய்
நீ தானேடா ராத்திரி காதல் வந்துருச்சு, கல்யாணம் வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொன்ன, இப்ப அப்படியே மாத்தி பேசுறேங்கிறாரு சோழன். ஆமா, அதையும் அப்படியே சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஓய் அதை எப்படா சொல்ல முடியும்னு கேக்குறாரு சோழன். சொல்ல முடியாதுல்ல, அப்புறம் இதுக்கு இதை மட்டும் போய் சொன்னங்கிறாரு பாண்டியன். ஏய் அதை விடுறா, இப்ப சொல்லிட்டு போனதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு சோழன் கேட்க, என்னன்னு இப்படி மங்குனி மாதிரி பேசிட்டு இருக்கிற, உன் மேல எந்த அக்கறையும் இல்லைன்னு கிளியரா சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல, நக்கலு அப்படியே அப்படின்னு கீழே கிடக்கிற கட்டையை தூக்க பாக்குறாரு, எடுக்க முடியல. உடனே ஒரு செம்பு எடுத்து போங்கடா அப்படின்னு அடிக்க போறதுக்கு விரட்டுறாரு. அட போடா, நான் அவங்க 2 பேரும் உள்ளர ஓடிட. சோழன் நொந்து போய் அங்கேயே படியில உட்கார்ந்துக்கிறாரு. ச்சே, கடைசியில பல்பா அப்படின்னு சோழன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, மெதுவா பின்னாடி வர்ற பாண்டியன் தோல்ல தட்டி, ஹலோ அந்த சொம்ப கொடுக்கறது முகம் கழுவணும் அப்படின்னு சொல்ல, சோழன் தூக்கி வீச கப்பன் அதை கேட்ச் பிடிச்சிடுறாரு பாண்டியன். பாண்டியன் முகம் கழுவிட போயிட, ஏதேதோ நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்னு ஃபீலிங்ல உட்கார்ந்துருக்க சோழனை பார்த்து சிரிக்கிறாரு பாண்டியன். சோழன் கார் ஓட்டிட்டு இருக்க, நிலா ஃப்ரண்ட் ஷீட்ல உட்கார்ந்து இருக்காங்க. சோழன் எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு, என்ன கார் அமைதியாவே போயிட்டு இருக்கு, எந்நேரமும் வளவளன்னு பேசுவாங்க, இன்னைக்கு பார்ட்டி சைலண்டா வருதே அப்படின்னு சோழன் முகத்தை பாக்குற நிலா, என்ன எதுவுமே பேசாம வர்றீங்கன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்லைங்கன்னு சிம்பிளா முடிச்சுக்கிறாரு சோழன். வழக்கமா வளவளன்னு பேசுவீங்களே, இப்ப பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஒன்னும் இல்ல விடுங்கிறாரு சோழன். என்னாச்சு, கோவமா இருக்கீங்களோ அப்படின்னு நிலா கேட்க, உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாருங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஹலோ டிராமாலாம் பண்ணாதீங்க அப்படின்னு நிலா சொல்ல, யாரு நானா, டிராமாவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தமா சோழன் சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு இருக்க, ஏதாவது மனசுல வச்சிருந்தா சொல்லுங்க, பேசி தீர்த்துக்கலாங்கிறாங்க நிலா. பேசி தீர்க்கிற அளவுக்குலாம் நான் யாருங்க உங்களுக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ எனக்கு இரிட்டேட் ஆகுதுங்கிறாங்க நிலா. உங்களை இரிட்டேட் பண்ணக்கூடாதுன்னு தாங்க நான் எதுவுமே பேசாம வர்றேன், அதுதான் அமைதியா வர்றேன்னு சோழன் சொல்ல, பேசலன்னா போங்க அப்படின்னு நிலா வெளியே திரும்பினாலும் மனசு கேட்காம அப்பப்ப சோழனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சோழன் படு ஸ்ட்ராங்கா ரோட்டை பார்க்கறதும் ரைட்ல பார்க்கறதுமா வண்டி ஓட்டுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாங்க முடியாம நிலா, பேசுங்க, ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க, 2 பேர் போறப்போ ஒருத்தர் பேசாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, உங்களுக்கு தான் என் மேல அக்கறையே இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சோழன் சொல்ல, ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. ஆமாங்க, எனக்கு ஏதாவது ஆயிட்டா கூட உங்க அப்பா அண்ணன் மேல எந்த பழியும் வந்துடக்கூடாது, அதானேங்க உங்க கவலை, எனக்கு என்ன ஆனாலும் உங்களுக்கு கவலையே இல்லையே அப்படின்னு அறவே காட்டுத்தனமா பேசுற சோழன், நேத்து நைட்டு தூங்காம எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் கூட ஒருத்தன் ராத்திரி பூரா கண்முழிச்சு கார் ஓட்டிட்டு இருக்கானே, சரி ஓகே இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு அக்கறையில முழிச்சிருந்தீங்களோன்னு நினைச்சேன், ஆனா உங்க அண்ணன் அப்பா மேல எந்த பழியும் வந்துடக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும்னு தான் தூங்காம இருந்திருக்கீங்க பாருங்க, அது கூட எனக்கு தெரியல பாருங்க அப்படின்னு ஆஃப் பாயில் சோழன் சொல்ல, இவருக்கு எப்படி விளக்கமா சொல்றதுன்னு பேசாம நிலா அமைதியா உட்கார்ந்துக்கிறாங்க. நான் எப்படி போனா உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு நிலாவை பார்க்க, நிலா உதட்ட கடிச்சிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. ஆஹா ஃபீல் ஆகறா, இப்ப சாரின்னு வருவா, வரட்டும் அப்படின்னு காரை ஓட்டிட்டு இருக்கவரு எதுவும் பேசாத கண்டு, என்ன ஒன்னும் பேசாம அமைதியாயிட்டா, ஐயோ என்ன ரியாக்ஷன்னே தெரியலையே, அவ்வளவுதானா, ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா சரின்னு விஷயத்த சொன்னா எனக்கு என்னன்னு இருக்காளே, நாம தான் வீணா கொந்தளிச்சிட்டோமோ, பேசாமலே மெயின்டைன் பண்ணி இருக்கணுமோ அப்படின்னு சோழன் அதுக்குள்ள புலம்புன்னு புலம்பி முடிச்சுக்கிறாரு தனக்குள்ளேயே. அப்பா அண்ணன் மேல பழி வந்துடக்கூடாதுன்றதுக்காகலாம் நான் அப்படி சொல்லலைங்க, அவங்க உங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் பயமா இருந்துச்சு. 2-3 நாளா நம்ம ஃபேஸ் பண்ணதெல்லாம் பெரிய சிக்கல், அப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் வீட்டுல இருக்கவங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நீங்க வேற லேட் ஆகியும் வீட்டுக்கு வரல, வெஞ்சன்ஸ் வச்சு அவங்க உங்களை ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு தான் என் பயமேன்னு நிலா சொல்ல, தனக்குள்ள வர்ற சந்தோஷத்தை அப்படியே மறைச்சிக்கிறாரு சோழன். அப்போ அப்படின்னா என்ன ஏதாவது பண்ணிடுவாங்க, எனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயமும் சேர்ந்துதான் தூங்காம இருந்திருக்கீங்க அப்படிதானே அப்படின்னு சோழன் தோண்டி துருவி கேட்க, ஆமாங்க, எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதுக்கு தான் பயந்தேன் அப்படின்னு நிலா சொல்ல, வர்ற சிரிப்பை அடக்கிக்கிட்டு,
ஃபீல் ஆகாதீங்க விடுங்க அப்படிங்கிறாரு சோழன். எனக்கு இப்ப கூட என் வீட்டை நினைச்சா பயமா தாங்க இருக்கு. நீங்க எங்க போனாலும் கொஞ்சம் கவனமாவே இருங்க அப்படின்னு நிலா சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. அவரு அப்படி பிளான் பண்ணுவாருன்னுலாம் நான் யோசிக்கவே இல்லைங்க. இனிமே கொஞ்சம் உஷாரா இருந்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சோழன் சொல்றாரு. திருவண்ணாமலைக்கு போறதுக்கு முன்னாடியே என் அப்பாவோட நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது இல்ல அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்கிறாரு சோழன். உங்க அப்பா சவால் விட்டு தானே கூட்டிட்டே போனாரு அப்படின்னு சோழன் சொல்ல, அப்புறம் எப்படி தைரியமா வந்தீங்கன்னு நிலா கேக்குறாங்க. ஏங்க, உங்களுக்கு உங்க அப்பா அம்மா கூட பழைய மாதிரி இருக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நீங்க மிஸ் பண்ண வேணாமேன்னு பார்த்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல, உங்ககிட்ட அப்பா சவால் விட்டதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தா அங்க போயே இருக்க வேணாமே அப்படின்னு நிலா கேட்க, இப்ப நீங்க இப்படி நல்லா பேசுவீங்க. இதுவே அன்னைக்கு சொல்லியிருந்தா நான் சொன்னதை நம்பி இருப்பீங்களா? நீ ஒரு பொய்யன், என் அப்பாவை பத்தி என்கிட்ட தப்பா சொல்ல வர்றேன்ட்டு சண்டைக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமா அப்படிதான் இருக்குன்ற மாதிரி சிரிக்கிறாங்க நிலா. சொல்லியிருப்பீங்க தானே அப்படின்னு சோழன் கேட்க, ஆமா ஆமா சொன்னாலும் சொல்லியிருப்பேன்னு ஒத்துக்கிறாங்க நிலா. அதானே, அவ்வளோதான் நம்ம மேல நம்பிக்கை. இது தெரிஞ்சுதான் நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியா இருந்த அப்படின்னு சோழன் சொல்ல, ஓகே ஓகே விடுங்கங்கிறாங்க நிலா. அது எப்படிங்க விட முடியும் அப்படின்னு சோழன் வளைச்சு கட்டி பேச ஆரம்பிக்க, ஐயோ தெரியாம கேட்டுட்டோமோ, பேசாமவே இருந்திருக்கலாம் அப்படின்னு நிலா தலையில அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தாங்க முடியாத நிலா, ஐயோ ப்ளீஸ் அமைதியா இருக்கீங்களான்னு கத்திடுறாங்க. ஏங்க என்னாச்சு அப்படின்னு சோழனை திகைச்சு போய் கேட்க, ஏங்க எப்படிங்க நான் ஸ்டாப்பா உங்களால இப்படி பேச முடியுது அப்படின்னு நிலா கேட்க, ஏங்க நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் அமைதியா இருக்கேன்னு கேட்டீங்க, பேசாமலே வர்றது ஒரு மாதிரியா கூட இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஐயோ இப்ப பேசாம இருக்கிறதே பரவாயில்லன்னு கூட தோணுது. வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா தான் வாங்கல அப்படின்னு நிலா சொல்ல, நல்லா இருக்குங்க, நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. அமைதியா இருந்தா ஏன் அமைதியா இருக்கேன்னு கேட்டீங்க, பேச ஆரம்பிச்சா ஏன் பேசுறேன்னு குறை சொல்றீங்க. நல்லதுக்கே காலம் இல்லப்பா, நான் இனிமே பேசலங்க, அமைதியாவே வர்றேன் அப்படின்னு அதையே அரை மணி நேரமா பேசிட்டு இருக்காரு சோழன். நிலா ஒரு கம்பெனிக்கு வந்து அங்க உள்ளர ஒரு இடத்துக்குள்ள நுழையிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீன்னு கூப்பிட்டு அங்கே இருக்கவங்க திரும்பி பார்க்க, நான் நிலா இன்டர்வியூக்காக வந்திருக்கேங்கிறாங்க. அந்த பொண்ணு அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்க, அப்பாயின்மெண்ட்டா, இன்டர்வியூ இருக்கு 10 மணிக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அப்பாயின்மெண்ட்லாம் அப்படின்னு நிலா யோசிக்க, ஹலோ கூல் நான் திவ்யா, என் எம்டியை பார்க்க அப்பாயின்மெண்ட் எல்லாம் வேண்டாம், நான் சும்மா டெஸ்ட் பண்ணேன், இருங்க நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு உள்ளர போக கொஞ்சம் பரபரப்பா அங்க இருக்க சேர்ல உட்காடுறாங்க நிலா. திரும்பி வர்ற அந்த பொண்ணு, நிலா நீங்க போலாம், அப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா லெஃப்ட் கார்னர்ல கேபின் இருக்கு அப்படின்னு சொல்ல, தேங்க்யூன்னு நிலா போறாங்க. அவங்க அந்த கேபின் கதவை லைட்டா திறந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சாருங்க கமின்கிறாரு அவரு, ப்ளீஸ் சிட்னு சொல்ல நிலா ஒரு சேர்ல உட்காடுறாங்க. நிலா ரைட் அப்படின்னு அவரு கேட்க, எஸ் சாருங்கிறாங்க. ஐயோ சார்னெல்லாம் கூப்பிட வேண்டாம், எனக்கு ஒன்னும் அவ்வளோ வயசெல்லாம் ஆகல அப்படின்னு அவரு சொல்ல, ஓகேங்கிறாங்க நிலா. நிலா கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் இவ்வளவு நெர்வஸா இருக்கீங்க, ஃப்ரீயா இருங்க, ஜஸ்ட் ரிலாக்ஸ். என்ன என்னை பார்த்தா எதுவும் பயமுறுத்துற மாதிரி இருக்கான்னு கேட்குறாரு அவரு. சே அதெல்லாம் இல்லை அப்படின்னு நிலா சொல்ல, ஃபைல்னு கையை நீட்டுறாரு. நிலா ஃபைலை கொடுக்க அதை வாங்கி பார்க்குறவரு அப்பப்போ நிலாவை பெருமையா பார்க்குறாரு. புரட்டி பார்த்துக்கிட்டே வர்றவர் ஒரு இடத்துல, ஓ கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஆமாங்கிறாங்க நிலா. தட்ஸ் நைஸ் அப்படிங்கிறவரு ஃபைலை மூடிட்டு, இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் ஜாப் இல்ல அப்படின்னு கேட்க, நிலா ஆமாங்கிறாங்க. இந்த கம்பெனியை நானும் என்னோட ஃப்ரெண்டு ராகவும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்க யூஸ்வல் ஆஃபீஸ் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. வி பிரிங் ப்ராஜெக்ட்ஸ், ஒர்க் டுகெதர், கோ டுகெதர், அவ்வளவுதான், ஜஸ்ட் சிம்பிள்ங்கிறாரு அவரு. ஓகேன்னு நிலா தலையாட்ட, யோர் ஃபைல் அப்படின்னு நீட்டா நிலா வாங்கிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஜாப், நிறைய லேர்ன் பண்ணணும், நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பீங்க, ட்ரீம்ஸ் எல்லாம் கூட இருக்கும், அதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு இது ஒரு செம பிளேஸ். ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் ஒர்க்கிங் ஹியர், வெல்கம் டு த கம்பெனின்னு கையை நீட்டுறாரு அவரு. நிலாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுது. அப்படியே அவங்களும் மெதுவா கையை நீட்டுறாங்க. அவ்வளவுதானா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு நிலா நம்ப முடியாம கேட்க, அவ்வளவுதாங்க, வேற என்ன நினைச்சீங்கன்னு கேக்குறாரு அவரு. இல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கேட்கவே இல்லையேங்கிறாங்க நிலா. நீங்களே ஃப்ரெஷர், உங்ககிட்ட நான் என்னங்க கொஸ்டின் கேட்க முடியும், உங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸை தான் நாங்க சோர்ஸ் பண்ண ட்ரை பண்றோம், அண்ட் உங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருக்குன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது, இதுக்கு மேல என்ன கேள்வி கேட்கணும், யூ ஆர் செலக்டடுங்கிறாரு அந்த எம்டி. இல்ல ரொம்பவே சந்தோஷமா பார்க்க. அப்புறம் எங்க பே ஸ்கேல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அதுவும் இல்லாம நீங்க ஃப்ரெஷர் வேற, பேசிக்கலி ஃப்ரெஷருக்கு 20,000ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கம்பெனியோட சேர்ந்து நீங்களும் க்ரோ ஆவீங்க, ஓகே
ஜாயினிங் டேட் அதர் டீடைல்ஸ் எல்லாம் மெயில்ல வந்துடும். ப்ளீஸ் வெயிட் ஃபார் த மெயில். ஆல் த பெஸ்ட்ங்கிறாரு அவரு. நிலாவும் ரொம்பவே சந்தோஷமா தேங்க்யூன்னு எழுந்து வர்றாங்க. நிலா காருக்கு வர சோழன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. சத்தம் இல்லாம கதவை திறந்து உள்ளர உட்கார்ந்து சாமி கும்பிடுறாங்க. அசைவு தெரிஞ்சுக்கிட்டு சோழனை எழுந்து உட்கார்ந்து நிலாவை பார்த்து என்னங்க வந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. இன்டர்வியூ முடிஞ்சுதா அப்படின்னு சோழன் கேட்டுக்கிட்டு இருக்க நிலா சாமி கும்பிட்டுட்டு இருக்க அப்படியே லைட்டா முன்னாடி பாக்குறாரு. அங்க விநாயகர் ஸ்டாச்சு இருக்கு. என்னங்க சாமியெல்லாம் கும்பிடுறீங்க, அப்ப இந்த இன்டர்வியூ ஊத்திக்கிச்சா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு மறுபடியும் ப்ரே பண்ண தொடங்குறாங்க நிலா. அவங்க மனசுல எம்டி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப், நிறைய கத்துக்கணும், நிறைய அச்சீவ் பண்ணணும்லாம் நினைப்பீங்க. ட்ரீம்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அதையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இது ஒரு செம பிளேஸ். ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் ஒர்க்கிங் ஹியர். ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னது மனசுல வர சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க. குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க சோழன் என்னாச்சுங்கன்னு கேக்குறாரு. இங்கே ஏதாவது பிரச்சனையா, அப்பா கேட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு சோழன் பரபரக்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க அப்படின்னு நிலா ரொம்ப பரவசத்தோட சொல்ல நிஜமாவா அப்படின்னு சோழன் கேட்க ஆமா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமும் பரபரப்புமா நிலா சொல்ல ஏங்க ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப நல்லதுங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், கை கொடுங்க, கையை கொடுங்க அப்படின்னு ஷேக் ஹேண்ட் பண்றாரு சோழன். தேங்க்யூங்கிறாங்க நிலா. என்னாலேயே இதை நம்ப முடியலன்னு நிலா சொல்ல என்னங்க நீங்க கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு நீங்களே நம்பலையா அப்படின்னு சோழன் கேட்க இல்லைங்க இவ்வளவு சீக்கிரமா வேலை கிடைக்கும்னு நானே நம்பல. நான் அட்டன் பண்ண 2வது இன்டர்வியூ இதுலயே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு நிலா சொல்ல உடனே காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அது கூட வந்த ஆள் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு முறைக்க சரி எப்போ ஜாயினிங்னு கேக்குறாரு சோழன். அது எல்லாமே மெயில் பண்ணுவாங்க அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க எப்பவுமே 2-3 ரவுண்ட் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லுவீங்களே, இங்க ஒரே ரவுண்ட்லயே கிடைச்சிருச்சுங்கிறாரு சோழன். இது ஒரு சின்ன கம்பெனி, அதனால ஒரே ரவுண்டு தான், இதை கிளியர் பண்ணாவே வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நிலா சொல்ல சூப்பருங்க சூப்பருங்க, அவ்வளவுதான் வேலை கிடைச்சிருச்சு, இனி மேடம் எங்களெல்லாம் மதிக்கவே மாட்டீங்களே அப்படின்னு சோழன் சொல்ல அப்படிலாம் இல்லைங்க, சும்மா ஏன் இதையே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சந்தோஷமா யோசிச்சுட்டு இருக்க. சரிங்க உங்களுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு கேக்குறாரு சோழன். 20,000 நிலா சொல்ல சாரிங்க எவ்வளவு சொன்னீங்கிறாரு சோழன். 20,000 நிலா அழுத்தி சொல்றாங்க. உண்மையிலேயே 20,000 தானா அப்படின்னு சோழன் கேட்க ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு நிலா கேட்க லைட்டான சிரிப்போட இல்லங்க நீங்க ஒரு ஆர்கிடெக்ட், கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கீங்க, நான் நினைச்சேன் உங்களுக்கு ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுப்பாங்கன்னு அப்படின்னு சோழன் சொல்ல ஏங்க ஃப்ரெஷருக்கு எப்படிங்க அவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, இதுதாங்க முதல் ஜாபு, இந்த மாதிரி தான் சேலரி ஆரம்பிக்கும் அப்படின்னு நிலா சொல்ல ஓ அப்படின்னு தலையாட்டிக்கிறாரு சோழன். ஆமா நீங்க படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சோழன் கேட்க எதுக்குடா இப்படி கேட்கிறாருன்னு குழம்பி போற நிலா. ஏன் கேக்குறீங்கிறாங்க. இல்லைங்க எப்படியும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10 லட்சம் 12 லட்சம் செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சோழன் கேட்க எதுக்குங்க கேக்குறீங்கிறாங்க நிலா. ஏங்க 10-12 லட்சம் எங்க இருக்கு, 20,000 எங்க இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல எந்த கம்பெனிக்கு போனாலும் ஃப்ரெஷருக்கு அவ்வளவுதாங்க கொடுப்பாங்க அப்படின்னு நிலா சொல்ல நான் கூட நீங்க நிறைய சம்பாரிச்சிடுவீங்க, நமக்குள்ள இந்த இன்டர்நெட் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்துருமோன்னு நினைச்சேன் அப்படின்னு சோழன் சொல்ல நமக்குள்ளையா, அதெல்லாம் வர நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நிலா கேட்க சமாளிச்சுக்கிற சோழன் இல்ல நான் ஒரு டிரைவரு, நானே உங்களை விட டபுள் மடங்கா சம்பாதிக்கிறேன், நீங்க வெறும் 20,000க்கு சாமியெல்லாம் கும்பிட்டு கண்ணெல்லாம் கலங்கி ஐயோ ஐயோ அப்படின்னு சோழன் பேசிக்கிட்டே போக நிலா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் சோழனுக்கு ஐயோ நாம தேவையில்லாம வாயை விட்டுட்டு இருக்கோமோ அப்படின்றது தோண டல்லாயிட்டாலே அப்படின்னு யோசிக்கிறவரு ஏங்க இருங்க நான் அப்படி சொல்லல, உங்க திறமைக்கும் உங்க படிப்புக்கும் இதை விட அதிகமா சம்பளம் கொடுத்துருக்கணுமே அதுக்காக கேட்டேன், நீங்க ஒன்னும் வருத்தம்லாம் படாதீங்கன்னு சமாளிச்சு வழியிறாரு. இது ஸ்டார்டிங் சேலரி தான், கம்பெனி சின்ன கம்பெனி பெருசானா சம்பளம் எனக்கும் அதிகம் கிடைக்கும், நான் நல்லா வேலை செஞ்சாலும் எனக்கு அதிகம் சம்பளம் தருவாங்க அப்படின்னு நிலா கொஞ்சம் கோவமா சொல்ல சரிங்க 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 உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைச்சா சந்தோஷம் தானே, சரிங்க கிளம்புவோமான்னு கேட்க கொஞ்சம் முகத்தை உம்முன்னு வச்சுட்டு சரின்னு தலையாடுறாங்க நிலா. கார் கிளம்புது. கொஞ்ச தூரம் வந்தோடனே ஏங்க நமக்கு இந்த படிப்பை விட பிசினஸ் தான் பெஸ்ட் இல்ல, லோனை போட்டு படிக்கிறதுக்கு அதே லோனை போட்டு ஒரு 4-5 வண்டியை வாங்கி விட்டேன்னு வைங்களேன், சீக்கிரமே சம்பாதிச்சு லோனையே அடைச்சிடலாம், 4 வண்டிக்கும் நாம ஓனர் ஆயிடலாம் அப்படின்னு சோழன் பேசிட்டு வர நிலா டென்ஷன் ஆகி நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, படிச்சு முடிச்ச எல்லாரும் இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் சேலரியில போய் சேருவாங்க,
எனக்கும் அடுத்த 2 இயர்ஸ்ல நல்ல growth இருக்கும். நீங்க அப்பவும் இப்போ சம்பாதிக்கிறீங்கல்ல அதையே தான் சம்பாதிப்பீங்க அப்படின்னு நிலா சிடுசிடுன்னு சொல்ல, ஐயோ ஆத்தாடி கோபம் வருது போலையே, நம்ம ரூட்டை மாற்றுவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிற சோழன் சமாளிச்சுக்கிட்டு, ஏங்க அதெல்லாம் நீங்கள் சூப்பருங்க, எவ்வளவு சீக்கிரம் வேலை வாங்கிட்டீங்க. இது என்ன நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறது ஒரு 2வது கம்பெனியாக இருக்குமா? இப்படியெல்லாம் அமையறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. வாழ்த்துக்கள்ங்க அப்படின்னு சமாளிக்க, தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க, அமைதியாக வாங்க அப்படின்னு முகத்தில் அடிக்கிறாங்க நிலா. டேய் சோழா சொதப்பாதடா, அடக்கி வாசி அப்படின்னு அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஒர்க் ஷாப்பில் பாண்டியன் ஒரு பக்கமும் கண்ணன் ஒரு பக்கமும் வேலை பார்த்துட்டு இருக்க. பாண்டியனோட கண்ணு அடிக்கடி ரோட்டுக்கு வந்துட்டு போகுது. அவர் எதிர்பார்த்தபடியே வானதி வர்றாங்க. அதை பார்த்த உடனே பதற பாண்டியன், அச்சச்சோ அப்படிங்கிறவரு, கண்ணா சண்முகண்ணே வண்டியை எடுத்துட்டு வர சொன்னாரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ எஸ்கேப் ஆக பாக்குறாரு. அண்ணா அவர் ஆல்ரெடி வண்டியை கொண்டு வந்து விட்டுட்டாரு, அவர் வண்டியை தான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கண்ணன் சொல்ல, ஐயோ இந்த பல்பு வேறையா அப்படின்னு நினைக்கிற பாண்டியன், அப்படியா வண்டியை கொண்டு வந்து விட்டு போயிட்டாரா, சரி சரி அப்ப நான் போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன், வரேன்டா அப்படின்னு கிளம்ப போக குறுக்க வந்து நின்று, இது டீ டைம் இல்லையேங்கிறாரு கண்ணன். டேய் நாம என்னடா ஆஃபீஸ்லயா வேலை பார்க்குறோம், டீ டயத்துக்கு டீ குடிக்கிறதுக்கு தோணும் போது குடிக்க வேண்டியதானேடா, குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பக்கத்துல வானதி வர்றதை பார்த்து பயங்கரமா படபடுக்கிறாரு பாண்டியன். வரலான்னு போக வானதி வந்துடுறாங்க. ஐயோ வந்துட்டாலேன்னு மனசுக்குள்ள பயப்படுறாரு. இந்த சைடா போலான்னு பார்க்க கண்ணன் வந்து தடுத்து, அண்ணே வானதி வருதா, இதுக்கு தான் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா, கோவப்படும் போதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, பக்கு பக்குன்னு 2 பேரும் எதையாவது பேசிக்கிறீங்க, இப்ப எதுக்கு அதுகிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறீங்க, போனேன் போய் பேசுனேன், இல்லைனா என்னை வச்சு தாளிச்சிருவாங்கங்கிறாரு கண்ணன். டேய் நான் எதுக்குடா பயப்பட போறேன், வரட்டும்டா பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பாண்டியன் மறுபடியும் அவரோட இடத்துல உட்காந்து பைப்ரிஞ்ச கையில எடுக்கிறாரு. வானதி அப்படியே ஸ்டைலா நடந்து வந்து ஒரு சேர்ல உட்காடுறாங்க. அப்படியே பாண்டியனை ஒரு கண்ணால பார்த்துக்கிட்டு பேக்ல இருந்து ஒரு முறுக்கு பாக்கெட் எடுத்து பிரிச்சு கண்ணன் கிட்ட கொண்டு வந்து நீட்டி, இந்தாங்க கண்ணன் ப்ரோ எடுத்துக்கங்கன்னுறாங்க. கண்ணன் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பாக்கெட்டை கொண்டு வந்து பாண்டியன் முன்னாடி நீட்டி, இந்தா சாப்பிடுங்கிறாங்க. அவரு எந்த ரியாக்ஷனையும் காட்டாம வேலையை பார்த்துட்டு இருக்க. நீ ஏன் என் போனையே எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு வானதி கேட்க, எப்ப பார்த்தாலும் ஒருத்தனை கத்திக்கிட்டே திட்டிக்கிட்டே இருந்தா எப்படி போன் எடுக்க தோணும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, நீ போன் எடுக்க மாட்டேங்கிற அதான் எனக்கு கோபம் வருதுன்னு வானதி சொல்ல, அதுக்காக எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தா நான் எப்படி போன் எடுக்கிறதுன்னு கேக்குறாரு பாண்டியன். போன் எடுக்காதனாலதான் நான் திட்டுறேன்னு வானதி சொல்லிட்டு இருக்க. ஐய நீங்க போன் எடுக்காதனால அதை திட்டுது, நீங்க திட்டுறதுனால அது போன் எடுக்க மாட்டேங்குது, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு கண்ணன் சொல்ல, நீ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கன்னு சொன்னாதானே தெரியும், அதை நீ என்கிட்ட சொல்லி இருக்கணுமா இல்லையா அப்படின்னு வானதி கேட்க, ராத்திரி நேரத்துல சோழனுக்கு ஒரு பிரச்சனைன்னு நாங்களே அவசரமா கிளம்பினோம், அப்படி இருக்கிற நிலைமையில எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க சொல்றியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, சரி அட்லீஸ்ட் பிரச்சனையில இருக்கேன் அப்புறமா கூப்பிடுறேன்னாவது நீ சொல்லியிருக்கலாம்லன்னு வானதி கேட்குறாங்க. நான் அப்படி சொன்னாலும் நீ என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு டென்ஷன்ல மறுபடி ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்ப. நான் உங்ககிட்ட காலையில கூப்பிடுறேன் தூங்குன்னு சொன்னேன், அதுக்கே நீ அத்தனை தடவை கால் பண்ண, இதெல்லாம் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதாங்கிறாரு பாண்டியன். தினமும் ராத்திரி நான் உங்ககிட்ட பேசிட்டு தானே தூங்குறேன், ஒரு நாள் பேசலன்னா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமான்னு வானதி கேக்குறாங்க. என்னமோ ரொம்ப வருஷமா என் கூட பேசிட்டு தான் தூங்குற மாதிரி சொல்ற, ஒரு வாரமா தானே பேசுறோம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஒரு வாரமோ 2 வாரமோ, ஆனா பேசிக்கிட்டு இருந்தோம்ல, திடீர்னு ஒரு நாள் பேசலன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்காதா அப்படின்னு வானதி கேட்க, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமா, ஏதோ பிரச்சனையில இருக்கான்னா புரிஞ்சுக்கிட்டு விட்டுடணும், நீயா கற்பனை பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்க, சரி ஏன் மேலதான் தப்புன்னு வச்சுக்குவோம், எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சிட்டு நீ கடைக்கு வந்தல்ல, நானும் உன்னை பார்க்க வந்தேன்ல, அப்பவாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு வானதி கேட்க, நீ எங்க என்ன சொல்ல விட்ட, வந்த உடனே அந்த கத்துற அப்படின்னு பாண்டியன் சொன்னாலும் இறங்கி அதை ஒத்துக்க மனசே வரல வானதிக்கு. கடைக்கு வர்றதுக்கு முதல் நாளே நீ வீட்டுக்கு வந்துட்டல்ல, அப்போ ஃபோன் பண்ணி நிதானமா நடந்ததை சொல்லி இருந்தா நான் ஏன் இங்க வந்து கத்தி இருக்க போறேன் அப்படின்னு வானதி கேட்க, ஃபோன் நேற்று ராத்திரியே சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு, வீட்டில எல்லாம் சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜர் வேற இல்லை, கடைக்கு வந்து சார்ஜ் போட்டு ஆன் பண்ணுறேன், 10 நிமிஷம் 12 நிமிஷத்தில்
அத்தனை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்க, யார் அதெல்லாம் உட்கார்ந்து கேக்குறது? பத்தாததுக்கு நேரா வந்து அப்படி வேற கத்துனேங்கிறாரு பாண்டியன். நான் தானே கத்துறேன், கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு பொறுமையா பேசலாம்ல அப்படின்னு வானதி கேட்க, இங்க பாரு, இந்த கோவப்பட்டு பேசுறது, ஒரு வேகத்துல பேசுறது, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நிதானமா பேசுற மாதிரி இருந்தா பேசு, என் மேல நம்பிக்கை இருந்தா பேசு, இல்லையா கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டா தெளிவா பேசுறாரு பாண்டியன். நான் கிளம்பி போயிட்டா உனக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு வானதி கேட்க, இருக்கவே இருக்காது, காது ரெண்டும் நல்லா ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நிஜமா தான் சொல்றியா அப்படின்னு வானதி வருத்தமா கேட்க, ஆமா, நொய்யின்னு பேசுறது கேட்காம நான் ஃப்ரீயா இருப்பேன் இல்லைங்கிறாரு பாண்டியன். அப்படிலாம் நான் போக மாட்டேன், உன்னை சந்தோஷப்பட விட மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு பாண்டியனுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துடுறாங்க வானதி. ஏய், அதான் போ சொல்லி திட்டுறேன்ல, கிளம்பி போக வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் கேட்க, திட்டின உடனே எந்திரிச்சு போறதுக்கு நான் என்ன பாண்டியா அப்படின்னு வானதி கேட்க, பாண்டியனுக்கு சிரிப்பு வருது. ஆனா சிரிப்பை அடக்கிக்கிட்டு ஸ்பேனர் எடுத்து தலையை சொறிகிற மாதிரி ஆக்ட் பண்றாரு. அப்பாடா, ஒரு வழியா சிரிச்சிட்ட அப்படின்னு வானதி கேட்க, திரும்பவும் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு, நான்லாம் சிரிக்கலையே, கடுப்பா தான் இருக்கேங்கிறாரு பாண்டியன். பரவாயில்ல, நீ கடுப்பாவே இதை சாப்பிடு அப்படின்னு பக்கத்திலேயே பிளாட்டா உட்கார்ந்துருக்க வானதி கொஞ்சம் முறுக்கு எடுத்து ஊட்டி விட வர்றாங்க. ஏய் குடு அப்படின்னு கையில வாங்கிக்கிறாரு. அவர் முறுக்க சாப்பிட ஆரம்பிக்க வானதி கொஞ்சம் நிம்மதியா பாக்குறாங்க. இப்ப எல்லாம் ஓகே தானே, அன்னைக்கு அங்க என்ன நடந்ததுன்னு உங்க அண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அப்படின்னு வானதி சொல்ல, ஒவ்வொரு தடவையும் என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு எங்க அண்ணி வருவாங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க, நீ சொல்லலன்னா அவங்க தான் சொல்லுவாங்க அப்படின்னு வானதி சொல்ல, சரி சரி, அதை பத்தியும் ஒரு சண்டை ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு கண்ணன் சொல்ல, சண்டைலாம் இல்ல கண்ணா, நான் ஓகே தான், சார் தான் என் மேல கடுப்புல இருக்காரு, அதுக்காக நான் பேசாம இருக்க முடியுமா, நான்லாம் பேசுவேன்ப்பா அப்படிங்கிற வானதி முறுக்க சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்குற பாண்டிய பயங்கரமா சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. சோழன் ஒரு செமி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த நிலா இறங்கி வேகமாக போகிறாங்க. ஏங்க பார்த்து, கல்லெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் பார்த்து தான் போகிறேன்னு ஸ்வீட்டோட நடக்கிறாங்க நிலா. ஏங்க உங்கள் அண்ணங்கிட்ட இப்போவே சொல்லணுமா, வீட்டுக்கு போனால் அங்கே வரதானே போகிறாருங்கிறாரு சோழன். இல்லை, நான் இப்போவே சொல்லி ஆகணும், நான் வேலைக்கு போகணும்னு அவர் தான் ரொம்ப ஆசைப்பட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல, தெருவா இன்டர்வியூக்குன்னு அழைச்சிட்டு போனது நான், ஆசை மட்டும் பட்டா அவர் பெருசா போயிடுவாரா, எல்லாம் என் நேரம்னு சோழன் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்க அவரோட முக ரியாக்ஷனை பார்த்துட்டு, என்ன முணங்குறீங்க அப்படின்னு நிலா கேட்க, இல்லங்க உங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சு ஒரு பெரிய படமே எடுக்கலாம், அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேங்கிறாரு சோழன். இடுப்புல கைய வச்சுட்டு, என்ன நக்கலான்னு கேட்க, இல்ல கிண்டல் அப்படின்னு சோழன் சொல்ல, ஒரு முறைச்சிட்டு உள்ளர போறாங்க நிலா. எங்க பாத்துங்க, கீழே ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க, முறைச்சது போதும் பார்த்து போங்கிறாரு சோழன். நிலா விடுவிடுன்னு மேல வர அங்க நின்னுட்டு இருக்க சேரனை பார்த்து அண்ணங்கிறாங்க. அவரும் திரும்பி பார்த்துட்டு, நிலா வாப்பா அப்படின்னு மண்வெட்டியை கீழே வச்சுட்டு திரும்புறாரு. என்னப்பா இங்க அப்படின்னு அவரு கேட்க, நான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூவுக்கு போயிருந்தேன்ல, அந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு அப்படின்னு நிலா சொல்ல, சூப்பர்ப்பா, எனக்கு தெரியும் நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு, உனக்கு எப்படி வேலை கிடைக்காம போகும், ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, எனக்கும் தானா, அதான் உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கலாம்னு வந்தேன், இந்தாங்கன்னு பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு நீட்டுறாங்க நிலா. சேரன் கையை தொடச்சிக்கிட்டு ஸ்வீட் எடுத்துக்கிட்டு, டேய் அனிசு ஸ்வீட் எடுத்துக்கங்கிறாரு. அவரும் கையை தொடச்சிட்டு, எதுக்கு பையான்னு கேட்க, ஸ்வீட் எடுத்துக்கோ, நிலாவுக்கு வேலை கிடைச்சிருக்காண்டா, அதான் ஸ்வீட் கொடுக்கறா அப்படின்னு சேரன் சொல்ல, வாழ்த்துக்கள் அப்படின்னு தெளிவா தமிழ்ல சொல்லி ஷேக்கன் கொடுக்கறாரு அனீஷ். தேங்க்யூங்கிறாங்க நிலா. அடடே வாழ்த்துக்கள், தூய தமிழ்ல பேசுற அளவுக்கு டெவலப் ஆயிட்டீங்க, நைஸ் பாய், சூப்பரு அப்படின்னு சோழன் அவரோட முதுகுல தட்டி கொடுக்கறாரு. நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு நிலா போறாங்க. கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இந்தரா சோழனா நீயே கொடுனேங்கிறாரு. அவர் கையை தொடச்சிட்டு தம்பிக்கு ஊட்டி விடுறாரு. எத்தனை நாளான இந்த பில்டிங்க கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, 5 மாசமா போகுதுப்பாங்கிறாரு அவரு. இன்னொரு 2 மாசத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிரும்னு அவர் சொல்ல, ஓ அப்படின்னு சுத்தி பாக்குறாங்க நிலா. இந்த பில்டிங்கை கூட உன்ன மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் தான் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா பண்ணியிருக்காங்கங்கிறாரு சேரன். ஆமாண்ணே, பார்த்தாலே தெரியுது, அதான் கேட்டேன் அப்படின்னு நிலா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, அண்ணே எனக்கு ஒரு சின்ன ஐடியாங்கிறாங்க. சொல்லுப்பான்னு சேரன் கேட்க, இப்பெல்லாம் கிச்சன்லாம் ஓபன் கிச்சனா தான் வைக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு கிச்சனை ஹாலோட சேர்த்து ஒரு சின்ன பார்ட்டிஷியன் மட்டும் போட்டு ஓபன் கிச்சனா வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நிலா சொல்ல, ஹேய் நல்ல ஐடியாவா இருக்கேப்பா, அப்படி பண்ணினா வீட்டுக்கும் நல்ல வெளிச்சம் வரும், வீடும் நல்லா பெருசா தெரியும்லங்கிறாரு சேரன். பரவாயில்லப்பா,
பார்த்த உடனே ஒரு நல்ல யோசனை சொல்லிட்டியே. எங்களுக்கெல்லாம் சொல்றத அப்படியே கட்ட தான் தெரியும், உங்களுக்கு தான் இப்படி பார்த்த உடனே எப்படி கட்டலான்னு தெரியும் அப்படின்னு சேரன் சொல்ல, ஏன்னு உங்களை ஒரு வீடு கட்ட சொன்னா கட்ட மாட்டீங்களா அப்படின்னு நிலா கேட்க, கட்டுவேன்ப்பா. ஏதோ 4 செவரு வாசல் ஜன்னல்லாம் வச்சு கட்டுவேன். ஆனா எப்படி இருக்கிற இடத்துல டிசைனா அழகா கட்டுறதுங்கிறதுலாம் உன்ன மாதிரி ஆர்கிடெக்டுக்கு தானேப்பா தெரியும். நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு, நான் அவர்கிட்ட சொல்லி பாக்குறேங்கிறாரு சேரன். சொல்லி பாருங்கன்னு, கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, கண்டிப்பா பிடிக்கும் உங்களுக்குன்னு சேரனும் சொல்றாரு. அப்போ பையா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே சந்தா அங்க வர்றாங்க. சந்தா ஆஜாவ் அப்படிங்கிறாரு அனீஷ். யார் இது அப்படின்னு சோழன் கேட்க, அது அப்படின்னு சேரன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள, இது என் தங்கச்சி சந்தா யாதவ் அப்படின்னு அனீஷ் சொல்ல, ஓ அப்படிங்கிறாரு. அவங்க நமஸ்தேங்க, இவரு நமஸ்தே நமஸ்தேங்கிறாரு. ஹிந்தி மட்டும்தான் பேசுவாங்களா, தமிழ் தெரியாதா அப்படின்னு சோழன் கேட்க, நாம பேசினா புரிஞ்சுக்குவா, ஆனா தமிழ் பெருசா பேச தெரியாதுன்னு அனீஸ் விளக்கம் கொடுக்கிறாரு. எனக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிற அனீஸ். சந்தா, இது சேரன் பையாவோட பிரதர் சோழன் அப்படின்னு சொல்ல, வணக்கங்கிறாரு சோழன். இது சோழன் பையாவோட பீவி, பேர் நிலா அப்படின்னு சொல்ல, நமஸ்காரங்கிறாங்க அவங்க. நிலாவும் பதிலுக்கு நமஸ்தேங்கிறாங்க. இவங்க தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் இவங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலன்னு கேக்குறாங்க சந்தா ஹிந்தியில. சோழனு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஈன்னு தலையாட்டிக்கிறாரு. அவ என்ன சொல்றானா, அவர் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா அண்ணனுக்கு ஆகலையேன்னு கேக்குறா அப்படின்னு அனீஸ் சொல்ல, சேரனோட முகம் லைட்டா சுருங்குது. பார்த்துட்டு இருக்கோம் சந்தா, சீக்கிரமே சாதி ஹோகையா என்ன தங்கச்சிக்கு பதில் சொல்ல, அவங்களும் சிரிக்கிறாங்க. அதுக்குள்ள சேரனும் சமாளிச்சுக்கிட்டு லைட்டா சிரிக்க, நிலா கொஞ்சம் சங்கடமா பாக்குறாங்க. நாளைய ப்ரோமோவில் வீட்டு முன்னாடி எல்லாம் பட்டாசு வெடிக்க நிலா வேலைக்கு கிளம்பி ரெடியா வந்து நிக்கிறாங்க. ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கார்த்திகாவோட அம்மாவும் வந்து பாக்குறாங்க. என் மருமக வேலைக்கு போறாளே, பாருங்க பாருங்க எல்லாம் நல்லா பாருங்க, வைத்தறிச்சலோட பாருங்க அப்படின்னு நடேசன் புது சட்டையை போட்டுக்கிட்டு தீபாவளிக்கு ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.